அந்த சமாரியா ஸ்திரீக்கு என்ன அற்புதம் செஞ்சார்? அங்க ஒண்ணுமே இல்லை, லவ். இன்னைக்கு அற்புதத்தை வேல்யூ பண்ற சபை அன்பை வேல்யூ பண்ண மாட்டேங்குது. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. கேட்டா நாங்க சபை, ஆனா சகைவை பாருங்க, சமாரியா ஸ்திரியை பாருங்க. They valued his love. அவருடைய அன்பை வந்து வேல்யூ பண்றான். இன்னைக்கு எனக்கு அது நடக்கணும், இது நடக்கணும், நடந்து 2 வாரம் கழிச்சு வேற ஒன்று நடக்கணும், அடுத்து வேற ஒன்று நடக்கணும், அடுத்து இப்படி ஏதோ நடந்துட்டே இருந்தால் மட்டும்தான் வந்து 3 பாட்டும் பாடுவோம். ஏதோ நடந்துட்டே இருக்கும், நடந்து 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 அடுத்து ஒன்று நடக்காம போவோம். அப்படி வந்து இப்படிதான் இருக்கு. இருப்பை பார்த்தாலே தெரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இங்க சகைவே இங்க வா, நீ குள்ளன். எல்லாரும் உன்னை என்ன சொல்றாங்க? குள்ளன். இப்பொழுது நீ கோலியாத்தை போல வளருவாயாக. இன்னைக்கு எல்லாம் இதான் போயிட்டு இருக்கு. ஆண்டவரே, நான் கொஞ்சம் கட்டையா இருக்கிறேன், எனக்கு கை கொஞ்சம் கட்டையா இருக்கு, அப்படியே நீட்டி விட்டீங்கன்னா கால் கொஞ்சம் அப்படி. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம வந்து மாத்தி ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறோம். இவங்களை பாருங்க, சமாரியா ஸ்திரியை பாருங்க. ஆமென், ஒண்ணுமே சொல்லல. உன்கிட்ட பேசுற தேவனுடைய தயவு மட்டும் நீ டேஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க. அப்படி பேசி 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 வந்தவ குடத்தை வச்சுட்டான், சுவிசேஷத்தை எடுத்தா, ஊருக்குள்ள ஓடனான். அதுவரை அவளை பார்த்தா கதவை போட்டுறவங்க இப்ப எல்லாரும் அவகிட்ட வந்து இப்படி கேட்டுட்டு இருக்கிறான். தேவ அன்பு உன் வாழ்க்கையே மறுரூபப்படுத்தும், மகிமை வெளிப்படும். நீ அன்பை ருசிச்சேன்னா மகிமை வெளிப்படும். ஆமென். அன்பு இயேசு காண்பித்தார். இந்த அன்பு நம்ம காண்பிச்சா மனம் திரும்பாத எத்தனையோ பேர் இருக்கிற மத்தியில எத்தனையோ சகையுக்கள் உள்ள வருவாங்க, எத்தனையோ சமாரியா ஸ்திரீகள் உள்ள வருவாங்க. சில பார்க்குறாங்க, இப்போ எனக்கே இடம் இல்லை, இனி சகைவு வந்தா. ஆமென். நம்ம தானே பரலோக வாசல பூட்டி போடுற பரிசெயர். அது ஒரு ஆண்டவரை புகழ்ந்துட்டே வராங்க. சகைவே வாணும். போயும் போயும் இவங்க வீட்டிலேயே போறாங்க. ஆமா, இயேசு காதுபட சொல்லல. சொல்லியிருந்தா இயேசு இப்படி திரும்பி உன் லட்சணத்தை சொல்லட்டா. அதாவது நம்ம போயும் போயும். நேற்று ஒரு சகோதரி வந்து என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிச்சு. ஃபர்ஸ்ட் எனக்காக ஜோமனுக்கு செல்லட்டை, எனக்கு தப்புன்னு தெரியுது. என்ன தப்புன்னு தெரியுது? இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா அப்படின்னு நான் சில நேரத்தில் நினைக்கிறேன். அது தப்புன்னு தெரியுது. அவங்களுக்கு தப்புன்னு தெரியறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்மளே சொல்லிடுவோம், அதாவது இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா, அதன் அர்த்தம் என்ன? நான் தான் கிறிஸ்தவன். இவங்கெல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு வராங்க, அதன் அர்த்தம் என்ன? நான் தான் சர்ச்சுக்கு வரணும். சரி, அந்த எண்ணமே அந்த ஒரு பரிசையன் சர்ச்சுக்கு வந்ததே எதுக்கு தெரியுமா? அவன் வந்து என்ன சொல்லணும் தெரியுமா? அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒரு தராசுல வச்சுட்டு இவனை இன்னொரு தராசுல வச்சான். வச்சுட்டு, ஆண்டவரே, மற்றவர்களை போலவும் நான் இருக்கிறானே இவனை போலவும் நான் இல்லாததற்காகவும் ஸ்தோத்தரிக்கிறேன். இதை சொல்றீங்கன்னே சர்ச்சுக்கு வந்தான். ஆமென். சிலர் புது ட்ரெஸ்ஸை காட்டுறதுக்குன்னே சர்ச்சுக்கு வருவாங்க. சிலர் புதிய வாட்சை காட்டுறதுக்குன்னே சர்ச்சுக்கு வருவாங்க. சிலர் அரை மணிக்கு தூங்குறதுக்குன்னே. அந்த மாதிரி இவன் இதுக்குன்னே வந்தான். இயேசு வராரு, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. சகையுக்கு அற்புதம் செய்யல, சமாரியா ஸ்திரீக்கு அற்புதம் செய்யல, ஆனா இயேசு அன்பை காண்பித்தா. இந்த அன்பு அவங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறது. ஒரு சமாரியா ஸ்திரீ
ஒரு சமாரிய ஸ்திரீயால ஒரு பட்டணத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும்னா சபையே ஏன் ஒன்னால முடியாது? ஹல்லேலூயா. ஏன் முடியல தெரியுமா? நம்ம வேல்யூ பண்ண வேண்டியதை சரியா வேல்யூ பண்ணல. அன்பை நான் காட்டணும், இயேசுவின் அன்பு. அதுக்குதான் நம்முடைய இருதயத்தில் என்ன ஊற்றப்பட்டிருக்கிறது? தேவ அன்பு. தேவன்பு, தேவன்பு என்றும் நம்மில் மாறாதது. தேவன்பு, தேவன்பு என்றும் நம்மில். அப்ப அன்பு தாழ்ச்சி வரும்போது, அன்பு தாழ்ச்சி வரும்போது பாருங்க, இதுல நான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன், அங்கிருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. தண்ணி குறையுதுனாலதான் உடனே வந்து இன்னொரு அன்பு தாழ்ச்சி வரும். எனக்கு ஒருத்தங்க நேசிக்க முடியல அப்படின்னு வரும்போது நம்ம நியாயத்தை கொண்டு வரக்கூடாது. ஆமே, நம்ம ஆண்டவரை என்ன ஃபில் பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் உங்களுக்கு நேசிக்க முடியல, நீங்க உங்க பர்சனல் பிரேயர்ல அவங்க பேரை சொல்லி ஆண்டவரே நேசிக்க கிருபை தாரும். முதல்ல உங்க ஃபேமிலி சர்க்கிள் வெரி க்ளோஸ். உங்க மனைவியை நேசிக்க முடியலையா? பரலோகம் கஷ்டம். எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, இந்த அசையாமல் நிலைத்திருக்கும். ஆமே. சிலர் பெருதுக பார்த்தா நீங்க இப்படி சொல்றீங்க, என் மனைவி போனா பரலோகத்துக்கே கஷ்டம், அப்படித்தானே இருக்கிறீங்க? நேசிக்கணும். நேசிக்கலைன்னாலே அவுட். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அப்போ என்ன புருஷனை நேசிக்க முடியலையா? என் புருஷன் அவங்கள மாதிரி இல்லை, என் புருஷன் அவங்கள மாதிரி இல்லை, என் புருஷன் அவங்கள மாதிரி இல்லை, என் புருஷன் அவங்கள மாதிரி இல்லை. அப்போ யாரை நேசிச்சுட்டு இருக்கிறாங்க? அதனாலதான் பைபிள்ல அழகா ஆவியானவர் எழுதிட்டு இருக்கிறார், மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு. இப்போ மாமன் வருது பாத்தீங்களா? நேசிக்க முடியலையா? அப்ப யாரை நேசிக்க முடியல? ஆண்டவரை நேசிக்க முடியல, நேசிக்க முடியல. ஆண்டவரே, என் பெற்றோர் எனக்கு நேசிக்க முடியல, இப்படி பண்ணிட்டாங்க. கடந்த நாளில் ஒரு சகோதரன் இப்படி என்ன ஏமாத்திட்டாங்க. இப்போ எனக்கு மனசு சொல்லுது, அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, போய் நில்லு அப்படின்னு. ஆனா இன்னொரு பக்கம் சொல்லுது, ஆனாலும் ஒன்ன பர்பஸா ஏமாத்திட்டாங்கல்ல. சகோதரன், நான் என்ன பாஸ்டர் பண்ண, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, என்னால அவங்கள்ட்ட நெருங்க முடியல, என்னால அவங்கள்ட்ட பழக முடியல. அந்த உணர்வு தான் நமக்கு வேணும். அந்த உணர்வு இருந்தாலே நம்ம உருக ஆரம்பிச்சிருவோம்னு அர்த்தம். நம்ம அந்த கல்லான இருதயம் மாறிட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? புறக்கணிக்க மாட்டார். அதை விட்டுட்டு காயின் கொன்னதுக்கு அப்புறமும் ஐயோ என் தம்பியை கொன்னுட்டேனே அப்படின்னு வராம, நான் என்ன அவனுக்கு காவலாளியா போட்டாரே ஒரு போடு. ஆமே. நம்ம பண்ணதையும் பண்ணிட்டு அந்த இருதயத்தை கடினமாக்கிட்டாலே ஆண்டவர் புறக்கணிச்சிருவார். அவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார்னா மற்ற இருதயத்தை என்ன பண்றாருன்னு அர்த்தம்? சவுலும் தப்பு பண்ணான், புறக்கணிச்சார். தாவீது தப்பு பண்ணான், புறக்கணிக்கல, ஏன்னா உடைஞ்சிட்டான். சவுல்ட்ட யாராவது நீங்க பண்ண தப்புன்னா இங்க வான்னு சொல்லிட்டு ஒரு இறக்கு, ஆள் அவுட்டு. அதனால சாமுவேல் மறைஞ்சே இருந்தார், ஆவேசத்தில் பேசிட்டு வந்தார். உன்னை கர்த்தர் புறக்கணித்தார், எடுறா வண்டின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம். அதுக்கப்புறம் சவுல் தலை பக்கத்துல மறிக்கிறது வரைக்கும் பார்க்கல. மறிச்சதுக்கு அப்புறம் போய் நின்று எழுப்பி என்னை ஏன் திருப்பியும் உயிரோடு எழுப்பி கொல்லவா போறேங்கிற மாதிரி கேட்பார். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. சாமுவேல் மரணம் அடையும் வரைக்கும் சவுலை பார்க்கல. ஏன்னா அவங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லு. நான் தாவீது கிட்ட நாத்தான் தீர்க்கதரிசின்னு சொல்றாரு, அந்த ஆட்டுக்கள்லாம் நீதான் அப்படி சொன்னதும் தாவீது, ஆண்டவரே நான் துர்க்குணத்துல உருவானேப்பா, நான்
பாவி ஆண்டவரே, நான் பாவியா, என்னை தள்ளாதே உந்தயவா. ஆண்டவர் புறக்கணிக்கல, ஆண்டவர் அப்படி அப்படி இங்க வா இங்க வா அப்படின்ட்டார். நாளைக்கு என்ன உன் பேரை வச்சுதான் கூடுவாங்க தாவீதே. ஓ, எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனா, எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனா தாவீது குமாரன் சொன்னதும் அப்படி அவருக்கு ஒரு ஹாப்பி. இந்த நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்க புறக்கணிக்க மாட்டீங்க. அன்பு, அந்த அன்பு நம்மில் ஊற்றப்படணும். அப்ப அந்த அன்பு, அந்த அன்பு நம்மில் வெளிப்படும் போது கிறிஸ்து நம்மில் மகிமைப்படுகிறார். கிறிஸ்து மகிமைப்படும் போது அந்த மகிமை யாருக்கு போய் சேருகிறது தெரியுமா? பிதாவுக்கு. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக அவர் எப்படி பிதாவை வெளிப்படுத்தினார் என்றால் பரிசுத்தத்தினாலே, through holiness. பரிசுத்தத்தினாலே வெளிப்படுத்துகிறார். ஆமென். பரிசுத்தத்தினாலே. எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். நம்ம இந்த போன வாரம் இதை கேட்டோம். இருந்தாலும் ஒரு விஷயம் கூட, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிற எல்லா டெம்டேஷன் எல்லா பகுதியிலும் அவருக்கும் இருந்துச்சு. அதான் அது அர்த்தம். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாத்தையும் பிசாசு அவர்கிட்டையும் கொண்டு வந்தான். அதாவது ஒரே அடியா கொண்டு வந்தான். அதான் பிரச்சனை. ஆமே, நம்ம ஒன்றை தாண்டி வர்றதுக்குள்ளே மூச்சு வாங்குது. அவருக்கு 1 by 1 அடுத்தடுத்து வருது. எல்லாத்தையும் அப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்கிறார். எத்தனை விதமான சோதனை. கெத்செமனே தோட்டத்தில் வந்த சோதனை அதுக்கு மேல. அதாவது அந்த பாத்திரம் வேண்டான்னு சொல்லி போட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் அழுது அழுது ஊக்கமாய் அழுது கண்ணீரோட அழுது பலப்படுறார். ஒன்றுல கூட தோக்கல, எதுலையுமே தோக்கல. பாவம் இல்லாத பரிசுத்தம். Jesus lived a completely sinless life. 33 வருஷம் இந்த பூமியில ஒரு சின்ன கரை கூட இல்லாம. அதாவது எப்படி சொல்லணும்னா, எப்படி ஜெனிப்பிக்கப்படும் போது அவர் எப்படி பரிசுத்தமா இருந்தாரோ, நம்ம எல்லாருமே அது பரிசுத்தமா ஒரு குழந்தை, அதான் குழந்தைய போல மாறுன்னு சொல்றாங்க. களங்கம் இல்லாத ஒரு கபடமே இல்லாத குழந்தைய கபடம். குழந்தை அழுறது ஒண்ணுக்கு தான், பாலுக்கு மட்டும்தான் அழும். ஆமா, வேற எதுக்குமே அழாது. பாலுக்கு அழும், பசிச்சா அழும். தாய் அரவணைப்புல இருக்கிற குழந்தை அழுதுன்னா பாலுக்கு தான் அழும். சும்மா அவங்க லட்டு சாப்பிட்டாங்க, இவங்க இது பண்ணாங்க, அவங்க வந்துட்டு போட்டோல என்ன சேர்க்கல, ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. மனுஷன் வளர வளர சுத்தி சுத்தி கம்ப்ளைண்ட். அவங்களுக்கு சாஃப்ட் லட்டு கொடுத்தாங்க. எனக்கு போன குழந்தை பிறந்தப்போ வாங்கி வச்ச லட்டை எனக்கு தந்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட். ஆண்டவர் நீ பிள்ளை மாதிரி மாறி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனா இருப்பான்? இப்படி பார்த்தார். யாரு? நாளை எல்லாம் ஓடக்கூடியவன். நாளைக்கு தடியோட சோல்ஜர்ஸ் வரதை பார்த்து ஓடக்கூடிய வந்துருங்க. ஆண்டவரே எனக்கு டவுட்டாக இருக்குது. என்ன டவுட்டாக இருக்குது? பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவரப்பா? நீங்கள் இருப்பீங்களா ஆண்டவரே? விட்டு அப்படி வேற கேட்டிருப்பாங்க, யார் பெரியவனா இருப்பான் அப்படி கேட்கும்போது, கொஞ்சம் தள்ளு, அந்த சின்ன பிள்ளையும் கூடு, இந்த பிள்ளைய மாதிரி மாறலன்னா அந்த ஏரியா பக்கம் நீ வந்துடவே மாட்டேன் அப்படிம்பாரு. அப்படி ஆண்டவரே, சரி ஆண்டவரே. நம்ம கொஞ்சம் அப்படி நெருங்கி ஒரு 4 பேயை துரத்திட்டோம்னா நம்ம நினைப்பு என்ன தெரியுமா? நமக்கு எந்த சேராக இருக்கும்? அந்த 24 மூப்பரில் யாரை மாற்றிட்டு என்ன வைப்பார்? அங்கேயே போய் ஆளை தள்ளி விடுறதுல தான். அவங்க சாஷ்டாங்கமா விழுந்து பணியும் போது மெதுவா சேர் எடுத்துட்டு அங்கெல்லாம் விட்டா, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துல யாரு பெரியவனா இருப்பா? ஆமென்.
ஹல்லேலூயா. இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறோம். ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே புரிஞ்சுக்கணும், இயேசு கம்ப்ளீட்டா ஒரு சின்லெஸ் லைஃப். அவர் பிறக்கும் உன்னில் பரிசுத்த வித்து, அவருடைய நாமம் பரிசுத்தம். அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அவருக்கு கூட யோசேப் மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகள் யாக்கோபு, யூதா, யோசேப் போன்றவர்கள் அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இவர் மேலே ஆரம்பத்தில் நம்பிக்கையே இல்லை, பின்னாட்களில் சீஷர் ஆயிட்டாங்க. அவங்கெல்லாம் இவரை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன நீர் பெரிய தேவகுமாரன்னு அம்மா சொல்லி விட்டாங்க. கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, மரியாள் சொல்லியிருப்பாங்கல்ல. அவர்கிட்ட சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க, அவர் யார் தெரியுமா, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இஸ் யுவர் காட். அப்படிதான். அதனால் நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும்? நம்மளை மாதிரி தான் இருக்கிறாரு, நம்மளை மாதிரி தான் நிற்கிறோம், சட்டையும் போட்டிருக்கிறாரு, நம்மளை மாதிரி தான் வளர்றாரு. என்ன நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறீங்க? அம்மா வேற சொன்னாங்க, நீங்கள் பயங்கரமான ஆள் அப்படி இப்படின்னு. பிரபலமாக விரும்புகிறவன் அந்த ரங்கத்தில் ஒன்றுமே செய்ய மாட்டான். அந்த வெளியே மட்டும் ஜெபம், வெளியே மட்டும் ஆராதனை, ஆனால் அந்த ரங்கத்தில் ஒன்றும் இல்லைன்னா அவங்க பிரபலமாக விரும்புகிறார்கள் என்று அர்த்தம். பிரபலமாக விரும்புகிறவர்கள் அந்த ரங்கத்தில் ஒன்றுமே செய்ய. நீங்கள் இப்போ வெளியே போங்க. இங்கே எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, வெளியே போய் 4 பேர்கிட்ட பேசுங்க, வெளியே போய் காட்டுங்க. ஏன்னா அவங்க நம்பல. அப்போ இது நடுவில் வளர்றார். வெளியே இருந்து வருகிற பிரச்சனை ரெண்டாவது. உள்ள அங்கிருந்து அவர் எந்த விதத்துலையும், அப்போ டெம்டேஷனுங்கிறது சின்ன வயசுலேருந்தே வருது. சின்ன வயசுலேருந்தே அவர் எல்லாம் காத்தார். ஏன்னா என்னில் பிதா வெளிப்படணும். ஆண்டவர் இந்த பூமியில ஒரு மனுஷனால தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த முடியும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு என்பதை காண்பித்தார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய பிள்ளை. பிள்ளைக்கும் புத்திரருக்கும் என்ன வித்தியாசம்? வளர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். வளர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் கொரிந்து சபையை பார்த்து பவுல் என்ன சொல்லுவார்னா, நீங்க உங்களை நான் என்னவென்று சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார் அவர்கள் தேவனுடைய பிள்ளை என்றல்ல, அவர்கள் தேவனுடைய புத்திரர். இயேசு பிதாவின் மடியில் எப்படி இருந்தாரா? செல்ல பிள்ளையா இருந்தார். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த பூமியில வந்தபோது அப்பா எப்படி சொன்னார் தெரியுமா? இவர் என்னுடைய நேச குமாரன். குமாரன், வளர்ந்தவர் குமாரன். ஒரு ஸ்பிரிச்சுவல் growth சபைக்கு உண்டாகணும். பாவம் இல்லாத வாழ்க்கை யார் வாழ்றாங்களோ அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். வளர்ந்துட்டாங்கல்ல, வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அர்த்தம். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லுவார், என் ஆத்துமாவை பால் மறந்த குழந்தையை போல அடக்கி அமர பண்ணின. நீ வளர்ந்துட்ட, அங்கங்கே பயிராத, நீ வளர்ந்துட்ட. நேத்து அவர் இப்படியே பிடிச்சிருந்தார், இன்னைக்கு விட்டுட்டார். ஏன்னா நீ வளர்ந்துட்ட. ஆமே. சின்ன வயசுல என் மூத்த பொண்ணு சொல்லுவா, டாடி எனக்கு வளர்ந்த போற என்ன தூக்குங்களா? உனக்கு கல்யாண நாள் நான் உன்னை தூக்குவேன் அப்படி சொல்லி சொல்லி இப்ப தூக்க முடியல. ஆனா அவ நீங்க தூக்குவேன்னு சொன்னீங்கல்ல மக்களே, நான் படும் பாடு உனக்கு தெரியும். உன்னை நினைச்சு நான் இளையவளை தூக்குறேன்னா ஓகே. இப்போ வளர்ந்தாச்சு. அப்போ நம்மளை கீழே தான் விடுவாங்க, நம்மளை நீ வா அப்படி சொல்லி நடத்தி தான் கொண்டு வளர்ந்தாச்சு. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவை நான் அப்படி அமர பண்றேன், நான் வளர்ந்துருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் என்னை இப்படி சில நேரத்தில் அப்படி விட்டுட்டு அப்படி பார்க்குறாரு. நேற்று அப்படி இல்லை, அப்படி என்னை கொண்டு போய் விடுகிறார். இன்னைக்கு நீ நடன்னு சொல்றாரு. அப்போ நான் தளரும் போது அவருடைய கோல் தேட்டுது, சத்தம் மட்டும் கேட்குது. ஏய் நான் இருக்கிறேன் அவ்வளோதான், சத்தம் மட்டும் கேட்குது. ஓ ஜீசஸ், போதும். ஆமாம், நேற்று வர எல்லாம் ஃபுல் கேர் கிடைச்சிது. ஆமாம், இன்னைக்கு சத்தம் மட்டும் கேட்குது. ஹல்லேலூயா.
பரிசுத்தம். பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி பிதாவை காண்பிக்கிறார். 3 சாட்சி. இந்த இடத்துல கீஸ் வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. 3வது சாட்சியினாலே. சாட்சியினாலே யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, யோவானுடைய சாட்சியை பார்க்கலாம். இந்த யோவான் ஸ்நானன் சாட்சி கொடுக்கிறான். மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும் படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே. அதாவது சாட்சியின் மூலம் வெளிப்படுத்துகிறார். என்ன சாட்சியின் மூலம் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, பிதா என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்து. சாட்சி உள்ள வாழ்க்கை என்பது மைக் எடுத்து பேசுறது அல்ல. நம்ம என்ன செய்யறோம் பாருங்க. இயேசுவுக்கு தோள்லயே கர்த்தத்துவம் இருக்கு. கவர்மெண்ட் அவருடைய ஷோல்டர்ல இருக்கு. அப்ப அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அவர் அப்படி செய்யாம, அதே 5வது அதிகாரத்தின் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார். ஆனா நம்ம செய்யறது அவ்வளவுமே தாமாரா. நம்ம செய்யறது எல்லாமே நாம தானே செஞ்சிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. இருக்கு, நமக்கு பயன்படுத்த தெரியல. ஆமே, நமக்கு யூஸ் பண்ண தெரியல. பிள்ளைங்கிற அதிகாரத்தை தந்துட்டாரு, நமக்கு என்ன செய்ய தெரியல, யூஸ் பண்ண தெரியல. ஆமே. பிதா செய்ய குமாரன் காண்க. அது சிலருக்கு என்னன்னா, இதை இப்படி செஞ்சா என்ன, பட்டயத்தை வச்சுக்கோ, வச்சாச்சு. ஆமே, ஆண்டவர் தானே சொன்ன பட்டயத்தை வச்சுக்கோன்னு சொன்னார். ஆண்டவர் வெட்டுன்னு சொல்லலையே. ஆமே, கோலை நீட்டி அடின்னு சமுத்திரத்திட்ட சொன்னார். நீ அடிக்கணும். ஆண்டவர் அந்த இடத்துல கோவம் வரும். கோலை நீட்டி கண்மலையை அடினார், அடிச்சான். 2வது வாட்டி கோலை ஓங்கிட்டு பேசு அப்படிங்கிறார். அந்த இடத்துல திருப்பி அடிப்போம். அவனா ஒண்ணு செய்யறான். ஆண்டவர் கோவம், நீ காணானுக்கெல்லாம் போண்டா, நீ வந்துருட்டார். என்ன பனிஷ்மெண்ட் ஆண்டவர் இது? சாட்சி போயிட்டு எங்க சாட்சி போச்சு? மோசே விக்கிரத்தை உண்டு பண்ணாரா, இல்ல மோசே திரும்பி போயிட்டாரா? ஒண்ணும் இல்லை. என்ன சாட்சி போச்சு? நான் ஒண்ணு சொன்னேன், வேற ஒண்ணு செஞ்சுட்டான். இது ஆண்டவரால் அக்செப்ட் பண்ண முடியல. மோசே போதும், இனி என்கிட்ட மோசே கேட்குறேன், ஆண்டவர் ப்ளீஸ் ஆண்டவர் நான் வந்துடுறேன் ஆண்டவர். மோசே இனி இதை பற்றி என்கிட்ட பேசக்கூடாது. அதை அவர் சொல்லும்போது எவ்வளோ வழியில் சொல்லியிருப்பார். ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, இனி இதை பற்றி என்கிட்ட. உபாகமம் 4வது அதிகாரத்தில் இருக்கும் அந்த வார்த்தை. ரொம்ப வேதனையாக சொல்லுவார் மோசே. 4வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். 3வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில், நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் ப்ளீஸுப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், 26 ஆண்டு கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல். ஆண்டவர் கோபம் வந்துட்டுனா அவர் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? செவி கொடுக்க மாட்டார். ஆண்டவரை கோபப்படுத்திட்டு ஜெபம் பண்ணா ஜெபத்துக்கு பதில் வராது. கஷ்டம்தான். இதான் உண்மை. நம்ம பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஆகஸ்ட்ல வந்திருந்து மகிமை. ஆண்டவர் சொல்ல, வா போலாம். ஆண்டவர் அது இல்லை நான் கேட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு 26ல, போதும் அப்படின்றார். இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேசக்கூடாது. போதும், அவ்வளவுதான். இதை நீ பேசக்கூடாது. ஏன் ஆண்டவரே?
நான் உங்களை நம்பினேன் ஆண்டவரே, நான் உன்னை நம்பினேன் மோசே. இதான் இந்த நம்பிக்கை மாறும்போது இருக்கிற வலி என்னன்னு உனக்கு தெரியணும். நான் உன்னை அவ்வளோ நம்பினேன் மோசே. இந்த 30 லட்சம் ஜனங்கள்ல நான் ஒன்றை தான் நம்பினேன் மோசே. உனக்கு ஒன்று தெரியணும், இந்த அடிக்கிறத விட பவர் எதுல இருக்கு தெரியுமா? அவரை நம்பி பேசுறதுல இருக்கிறது. உனக்கு ஒன்று தெரியணும், இந்த ஃபெய்த்ல, இந்த விசுவாசத்துல நான் உன்னை எவ்வளோ டாப் லெவல்ல கொண்டு போறேன். எல்லாருக்கும் மத்தியில் இதுவரை கோலை நீட்டி அடிச்சு 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 இப்படி தான் கொண்டு வந்தேன். நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குறேன். இனி நீ பேசு, ஜீவனை பேசு, நன்மையை பேசு. அடிக்கிறதுல அடிக்கும் போது தண்ணி வந்தது போல மோசே, நீ வாயை திறந்து பேசும்போது தண்ணியை நான் வர வைப்பேன். நான் உன்னை இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தும் போது, ஆமே, நீ இந்த மலையை பார்த்து பேசு. பேச மாட்டோம். பெரிய பர்வதமே நீ ஏமாத்துறோன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். ஆண்டு சொன்னார், நீ வா, நாளைக்கு யோசுவா வச்சு சொல்லிக்கிறேன், நீ வா போதும்ட்டார். ஏன்னா இன்னும் கேட்ட மனசு மாறிடுவார் அவர். அதனால அவர் மனசு மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோசேக்க ஜபத்தை மாத்திட்டாரு. ஆமென். அதனால எப்பவுமே ஒரு தேவப்பிள்ளை எதுல போக்கஸ்டா இருக்கணும்னா, ஆண்டவரை நான் கோபப்படுத்திடக்கூடாது. அதான் தாவீது சொல்லுவார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. இப்படி, அதாவது இது ஆண்டவர் சொல்றார், இதை நான் செய்யணும், ஆண்டவர் சொல்றார், இதை நான் செய்யணும். இந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு வருவதாக. ஆமா, இது எதை காண்பிக்கிறது? சாட்சி. பாருங்கள், பிதாவுக்கு பிரியமானது செய்கிறார், ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினதும் சாட்சி பரத்திலிருந்து வருகிறது. இவர் என்னுடைய, இதுதான் சாட்சி. இவர் என்னுடைய குமாரன் என்பது உண்மை. ஆனா நேசகுமாரன் சொல்றார் தெரியுமா, இது சாட்சி. ஒவ்வொன்னு செய்ய 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 அப்பாவால சொல்லாம இருக்க முடியல. ஆமென். சாட்சி எங்க போனாலும் அவருடைய மரணத்துல, அவருடைய மரணம், இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது கூட அவருடைய வாயில வாய் தவறி ஒரு வார்த்தையை விடல, வார்த்தையில சாட்சியை காத்து கொண்டார். அவருடைய மரணத்தை கண்கூடா பார்த்துட்டு இருந்த நூற்றுக்கு அதிபதி லூக்கா 23வது அதிகாரத்தின் 46, 47 வசனத்துல, இந்த 47வது வசனத்துல நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததெல்லாம் கண்டு இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தார். ரைச்சஸ் மேன், தேவகுமாரன். அந்த பிலீவ் வேற. ஒரு நீதிமான் சொல்றதுன்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, வாழ்க்கைய இந்த நூற்றுக்கு அதிபதி நேற்று நைட்ல இருந்தா இயேசுவை பார்த்துட்டு இருக்கிறான். நூற்றுக்கு அதிபதி கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட இயேசுவை பார்க்கல, கொஞ்சம் ஒரு அரை நாள் இயேசுவை பக்கத்துல இருந்து அவர் பேசுறது, அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து 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 கடைசியில் அவர் கண்ணை மூடுறது வரை பார்த்துட்டு சொல்றான், இவர் ரைச்சஸ் மேன் தான், நீதிமான் தான். இதான் சாட்சி. ஆமென். யோவான் சுவிசேஷம் 19:35 இருக்கிறது, அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டவன், யோவான் சொல்ற, தன்னை குறித்து சொல்லுகிறான், கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். கண்டவன். அப்ப நம்மளை பார்க்கிறவங்க சாட்சி கொடுக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நம்மளை பற்றி ஒவ்வொன்றா நினச்சிட்டு இவங்க அப்படி அவங்க அப்படி, அந்த சாட்சி நான் சொல்லலை. இயேசுவை பற்றியே என்னெல்லாமோ சொல்லிட்டாங்க. பெயல்சேபு கூப்பிட்டுருப்பான், இவன் பிசாசுகளின் தலைவன் வர பேசிட்டாங்க. அதெல்லாம் ஆண்டவர் மைண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, அவங்க சாட்சி கொடுக்கணும். நம்ம கூட நம்ம கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். ஆமென். அந்த சாட்சியில் பிதாவை வெளிப்படுத்துகிறார். இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 4வது, வெற்றியுள்ள வாழ்க்கையின் மூலமாய் அவர் பிதாவை வெளிப்படுத்தினார். ஆமென். Christ victory displayed the Father's power and glory. ஒரு மனுஷன் ஜெயிக்க 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 அதில் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் விளங்குகிறது. அவர் எதையெல்லாம் ஜெயித்தார்? பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், சொல்லுங்க அடுத்து, உலகத்தை ஜெயித்தார், இறுதியில மரணத்தை ஜெயித்தார். சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஜெயிச்சிட்டு என்ன சொல்றார் தெரியுமா?
வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயம் கொண்டு, இந்த நான் ஜெயம் கொண்டுனா யாரு? இயேசு. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. அடுத்த வார்த்தையை பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ ஜெயத்தின் மூலமா ஜெயிக்கணும். பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எதுல ஜெயிக்கணும்னு நினைப்போம்? 12th ஜெயிக்கணும், காலேஜில் ஜெயிக்கணும், அதுல ஜெயிக்கணும், இதுல ஜெயிக்கணும். கண்டிப்பா ஜெயிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில தோத்துறக்கூடாது, தோத்துறக்கூடாது. பாவத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்துச்சு, உலகத்தின் அதிபதி வரா. ஏன் உலகத்தின் அதிபதி வரான்னு சொல்றாரு தெரியுமா? ஏன்னா இப்போ எந்த வேலையாய் மாறப்போகிறது? அந்தகாரத்தின் வேலை. எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு அந்தகாரத்தின் வேலை இருக்கும். அதுதான் சோதனை பீரியட். அது அலர்ட் ஆயிட்டார். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவர் செக் பண்றார். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். அவன் நிறைய சப்போர்ட் பண்ணுவான். இதை பாரு, இதை டவுன்லோட் பண்ணு, இதுக்குள்ள போ. ஆமாம். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புருஷன் மனைவி இடையில பெரிய பிரச்சனை. அப்போ அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் இவர் ரொம்ப மோசம் பாஸ்டர். அவர் இருக்கார் பின்னாடி, சும்மா யார்ட்டெல்லாமோ சேட் பண்ணிட்டு இருக்கிறார் பாஸ்டர். பிரதர் இங்கே வாங்க. ஏன் பிரதர் இது? பாஸ்டர் அது ஒரு ஆப் பாஸ்டர், ஒண்ணுமே இல்லை, டைம் பாஸுக்கு பண்ணேன். டைம் பாஸ் எங்க வந்து நிக்க பாருங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் ஆப் எல்லாம் இருக்குதான். அது ஒரு ஆப்னு சொல்லி என் ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணான் பாஸ்டர். நான் அதை போட்டு பண்ணேன், ஹாய் சொன்னேன். அதுவும் உடனே ஹாய் சொல்லுது பாஸ்டர். சிஸ்டர் நீங்க டெய்லி ஒரு 10 ஹாய் சொல்லுங்க சிஸ்டர். இவருக்கு இந்த ஹாயே வெறுத்து போட்டோம். அது ஹாய் சொன்னதும் மனைவிக்கு பாய், அவ்வளவுதான். பாஸ்டர் அவங்க எல்லாம் போனோடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. என் மனைவி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ணன் இருக்கு எடுத்து தின்னும், இப்படிதான் சொல்றா. உடனே அங்கே இல்லை ஜெயிச்சிடணும். பிசாசு இப்படிதான் சப்போர்ட் பண்ணுவோம். யாரும் இல்லாமோ கொண்டு வந்து ஐயோ எவ்வளோ அக்கறையா விசாரிக்கிறாங்க, ஐயோ பாவம் அப்படி சொல்லிட்டு போனா சிம்சோன் தான். அவ்வளவுதான். அவர் ஜெயிச்சுட்டு எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்குல்ல நாள்லாம். ஒரு நாள் வரப்போகுதில்ல, ஒன்றும் வருகையில் நம்ம முடிவு. எப்படி நம்ம முடிவு இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரோடு நடக்கிறவன் அந்த முடிவு வரும் வேலை அவனுக்கு தெரிஞ்சிடும். ஓகே நம்ம கதை முடிய போகுது, அவன் ரெடியாக ஆரம்பிச்சிருவான். ஆனால் அவனுக்கு அது முடிவு வருதுன்னு தெரியும், ரெடியாக ஆரம்பிச்சிருவான். இவருக்கு முடிவு வருதுன்னு தெரியுது. யோவான் 13:1 இருக்கும், பிதாவினிடத்தில் செல்லும் வேலை வந்தது என்று அறிந்துன்னு இருக்கும். உடனே ரெடி ஆயிடுவார். சரி, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம கண்ணை மூடும்போது எவ்வளோ நிம்மதியாக மூடணும் தெரியுமா? அப்படி மூடணும். அதை விட்டு நான் மூடவே மாட்டேன். பாப்போம் வந்தா பாப்போம், அப்படி இருக்க முடியாது. நம்ம மூடும்போது நமக்கு ஒரு அப்படி கண்ணை திறக்கணும். சில யோசித்தேன், இந்த இப்போ நிறைய ஏஐயில் நிறைய அப்போ வந்து நிறைய ஹெவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏஐயில் நிறைய வீடியோ போடும், அதுவே சூப்பராக இருக்கு. இப்போ ஏஐலேயே ஒரு ஹெவன் எப்படி இருக்கும்னு போடுற வீடியோஸே நம்ம வந்து கண்ணை எடுக்காமல் பார்க்க வைக்குது. அப்படின்னா ரியலாக எப்படி அது எவ்வளோ எப்படி இருக்கும் அவரோட கூட. அப்படி ஜீசஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் அப்படி பார்த்து அந்த பார்த்துக்கலாம்.
ஹல்லேலூயா. அந்த மகிமை அதை இழந்துடக்கூடாது. இந்த பூமியில இயேசு பிதாவை வெளிப்படுத்தினது போல நாம் இயேசுவை வெளிப்படுத்தணும். இது மாம்சத்தால முடியுமா? இது பலத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால. அப்போ ஆவியினால நிரப்பப்படணும், ஆவியானவரால நடத்தப்படணும். ரெண்டையும் சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 3:20 சொல்லி ஜெபிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமை தான் ஆவியானவர். அப்போ ஒரு விஷயத்தை நல்ல, அப்ப நான் எதை அதிகமா நினைக்கணும் தெரியுமா? இயேசு எப்படி பிதாவை வெளிப்படுத்தினார், அன்பினால, பரிசுத்தத்தினால, சாட்சியினால, வெற்றி. அப்போ ஆண்டவர் நானும் அன்பை காட்டணும். இப்படி நான் நினைக்க 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 அது எனக்கு ஜெபமா மாறும். அது எனக்கு ஜெபமா மாறும்போது எனக்குள்ள இருந்து அவருடைய வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? கிரியை செய்யும். என் பலத்தால முடியாதது, என் பராக்கிரமத்தால முடியாதது, ஆவியினால. ஆமென் சொல்லுங்க. சோ நீங்க டெய்லி இதை நினைங்க. அவங்க ஐயோ அவங்க ஆண்டவர் நான் அன்பை காட்டணும், அன்பை காட்டணும், சாட்சி இந்த இடத்துல நான் இது செய்யணும், ஆண்டவரே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். நீங்கள் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். நம்ம பாவம் செய்கிறது எப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நெகட்டிவாக நினச்சா ஆவியானவர் டல்லாயிருவார், துக்கமாயிருவார். ஒரு இடத்துல ஒருத்தங்க துக்கப்பட்டுட்டாங்கன்னு அந்த இடத்துல போய் உக்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு இடத்துல ஒருத்தங்க உற்சாகமாயிட்டாங்கன்னு வைக்கலாம், அவ்வளோதான். சர்ச்சில் ஒருத்தங்க வந்து உற்சாகமாயிட்டாங்கன்னா எல்லா சேரையும் அவங்களே போட்டுவாங்க. ஏதாவது டல் ஆகிட்டுனா போட்ட சேர்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், முடிச்சு. ஆமாம், ஆவியானவரை வந்து நம்ம உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும். அப்படியே ஆண்டவரே, அப்படி அவரை உற்சாகப்படுத்துறது என்ன தெரியுமா? இயேசுவை நினைக்கிறது. இயேசுவை நான் நினைக்க 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 ஆவியான உற்சாகமாயிடுவார். உற்சாகமாயிட்டார்னா என் பிள்ளைய வச்சு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை. நீங்க அதிகம் அப்படி தனியா இருக்கும்போது நாம அதிக நேரம் தூக்கம் வரல எப்படி நினைச்சு இயேசு இப்படி பண்ண, இப்படி பண்ணீங்களே, என்ன பண்ண வச்சிருங்கப்பா, அப்படி நீங்க பேசிட்டே இருங்க. ஒரு நாள் அந்த ஃப்ரூட் வெளியே வரும் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே